பொதுவாக கடையில் விற்கிற அரிசி மாவில் தாங்க நம்ம இடியாப்பம் பண்ணுவோம். இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். நான் 2 கப் பச்சரிசியை ஒரு 1 மணி நேரம் ஊற வச்சுக்கிறேன். இப்போ ஊறின பச்சரிசியை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மைய அரைச்சிக்கலாம். இப்போ கடையில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்தி நம்ம அரைச்ச பச்சரிசி மாவை சேர்த்திக்கலாம். இந்த பதம் வர வரைக்கும் நல்லா கரண்டி வச்சு கிளறி விடணும், இல்லைன்னா அடி பிடிச்சிரும். கொஞ்சமாக பாத்திரத்தில் தண்ணி எடுத்து கைவிட்டு பார்த்தோம்னா கொஞ்சம் கூட மாவு ஒட்டக்கூடாது. இப்படி இருந்தால் தான் மாவு நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம். இடியாப்ப குழல் சுற்றி நம்ம எண்ணெய் தடவி விட்டுக்கலாம். இப்போ பிழியறதுக்கு கொஞ்சம் நம்மளுக்கு ஈஸியாகவே இருக்கும். பிழியும்போது நம்மளுக்கு மாவு உதிராமல் வந்தாலே கன்சிஸ்டன்சி கரெக்டாக வந்திருக்குன்னு அர்த்தம். இது மாதிரி நம்ம எல்லாத்தையும் பிழிஞ்சாச்சு. ஆல்ரெடி இட்லி பாத்திரத்தில் தண்ணி கொதிச்சிட்ருக்கு. அதை நம்ம பிழிஞ்சதை வச்சிடலாம். 5 நிமிஷம் வேக வச்சாலே போதும். பார்த்திங்கனாவே தெரியும், நல்லாவே சாஃப்டாக வந்திருக்கு. இந்த மெத்தட் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.